விஜயா, ஏற்கனவே இந்த பொண்ண உன் பையன் மனோஜுக்கு கட்டி வைக்க போறேன்னு சொல்லிட்டு இருக்க. அதையே என்னால ஜீரணிக்க முடியல. இப்ப அவளை பாக்க இங்கேயே வந்திருக்க. எனக்கு என்னமோ இதெல்லாம் சரியா படல. இத பாரு பார்வதி, சில நேரத்துல கடவுள் இவங்களுக்கு இவங்க தான் எழுதி வச்சிருப்பாரு. மனுஷங்க அது தெரியாம எதையாவது பண்ணி மாட்டிப்பாங்க. அப்படித்தான் அந்த பார்லர் காரிக்கிட்ட ஏன் புள்ள மாட்டிக்கிட்டான். நானே அது தெரியாம தப்ப பண்ணிட்டேன். நான் பண்ண தப்ப நானே சரி பண்ண போறேன். எனக்கு என்னமோ இந்த பொண்ணுதான் என் வீட்டுக்கு மருமகளா வரப்போறான்னு நினைக்கிறேன். பாரு, ஆண்டி ஏதோ சொல்றாங்க. நீ இனிமே நீத்து கிட்ட ஒர்க் பண்ண வேண்டாம்னு சொல்றாங்க. அம்மா கிட்ட ஏதாவது ஒண்ணு சொல்லிட்டு இருக்கியா? ஏய், நான் ஏன்டா சொல்ல போறேன்? ஆண்டி ஏதா நீ அங்க ஒர்க் பண்ண வேண்டாம்னு சொல்றாங்க. ஆமா ரவி, ஸ்ருதி சொல்ற மாதிரி நீ தனியா ஹோட்டல் ஆரம்பி. நீ ஓனர் ஆகறதா முக்கியம். நீ இவ்ளோ திறமைய வச்சுக்கிட்டு நீ எதுக்கு அந்த நீத்து கிட்ட வேலை செஞ்சுட்டு இருக்க? இப்ப அதுல உங்களுக்கு என்னமா பிரச்சனை? நீ உட்காரு. நானும் பார்வதியும் ஹோட்டலுக்கு வந்தோம். நீங்க எதுக்குமா அங்க வந்தீங்க? நாங்க உன்னை பாக்குறதுக்கு தாண்டா வந்தோம். நீ ஏதோ ஆர்டர் விஷயமா வெளிய போனதா சொன்னா. அந்த நீத்து பேசுறதே சரியில்லடா. உன்னையும் ஸ்ருதியும் பிரிச்சிருவாளோன்னு எனக்கு பயமா இருக்கு. என்னமா சொல்றீங்க? அவ பேச்செல்லாம் அப்படிதாண்டா இருக்கு. நீ ஒழுங்கா ஸ்ருதி சொன்ன மாதிரி ஹோட்டல் ஆரம்பிக்கிற வழிய பாரு. என்ன அப்படியே நிக்கிறீங்க? நீதான் உங்க அம்மா என்கிட்ட பேச சொல்லி ஷெட்டுக்கு அனுப்பி விட்டியா? ஷெட்டுக்கா? அம்மா வந்திருந்தாங்களா? தெரியாத மாதிரி கேட்காது. அத்தைய பத்தி எனக்கு நல்லா தெரியும். அவங்க அப்பெல்லாம் பண்ண மாட்டாங்க. என்கிட்ட ஏதாவது பேசணும்னா போன் தான் பண்ணுவாங்க. ஷெட்டுக்குலாம் வந்து பேச மாட்டாங்க. பொய் சொல்லாத மீனா. சீதா கல்யாணத்தை பத்தி பேச சொல்லி நீ தான் அனுப்பி இருக்கிற. நான் தான் சொல்றேன்ல, எனக்கு எதுவும் தெரியாதுங்க. அம்மா எதுக்கு வந்தாங்க, என்ன சொன்னாங்க? ரொம்ப நடிக்காத. சீதா கல்யாணத்தை பத்தி அவங்க என்கிட்ட பேச சொல்லி நீ தான் அவங்களை அனுப்பி வச்சிருக்கிற. ஏன்னா அவங்களுக்கு அப்பெல்லாம் பேச தெரியாது. எல்லாம் தெரிஞ்ச மாதிரி பேசாதீங்க. நான் அம்மாவையும் வேலை செய்யற இடத்துக்குலாம் அனுப்பி விட